ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய சிறுகதை வீடியோக்கள் மற்றும் நாவல் வீடியோக்களினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கதையை கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை சிவசங்கரி அவர்கள் எழுதிய வெள்ளிக்கிழமை ராத்திரி அவள் செத்து போனாள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. கேட்கலாமா? சிவசங்கர் அவர்கள் எழுதிய சிறுகதை வெள்ளிக்கிழமை ராத்திரி அவள் செத்து போனாள். தலைப்பு பார்த்தோன்னே கொஞ்சம் அமங்கலமா தான் இருக்கு. ஆனா இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணும்னா, பொதுவா ஒரு கதையை கேட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் தோணும். இது ஓகே, இது இது அதை விட நல்ல கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி, மறக்க முடியாத கேரக்டர்னு. இந்த கதையில இப்படி ஒரு அப்பாவா, அதாவது இப்படி ஒரு மாமனாரா, இப்படி ஒரு கணவனா அப்படிங்கிற நினைக்க தோணுது. அதுல எந்த கேரக்டர் ரொம்ப மோசமான கேரக்டர் அப்படிங்கிறது நினைச்சு பார்க்குற மாதிரி இந்த கதை இருக்கு. கதைக்குள்ள போகலாம். குனிந்து கொதித்து கொண்டிருந்த நொய்க்கஞ்சியை கிளறக்கூட முடியாதபடி ஈர விறகின் புகை அவள் முகத்தை தாக்கியது. நன்றாய் எரியாத அடுப்பை மூச்சை பிடித்து கொண்டு ஊதி நிமிர்ந்த போது புகையின் காரணமாய் அவள் கண்கள் எரிந்தன. வயிறும் மனசும் காய்ந்து எரிந்த வெப்பத்தை தாங்காது கண்களில் நீர் திரண்டது. வாய்விட்டு அழுதால் அதே அறையில் ஓரமாய் படுத்திருக்கும் கணவன் விஸ்வத்துக்கு கேட்டுவிடுமே என்ற நினைப்பில் வெட்டி கொண்டு எழுந்த கேவலை அடக்கி கையை தூக்கி ரவிக்கையில் கண்களை துடைத்துக் கொண்டாள். தலையை சற்றே ஒடித்து கணவனை பார்த்தாள். கோயில் காளை போல மதமதவென்று வளர்த்தியுடன் ஓடி ஓடி சம்பாதித்த புருஷன் இன்று அரை உடம்பாய் வற்றிப்போய் கிடத்தின இடத்தை விட்டு நகராமல் படுத்து கிடப்பது அவளின் துக்கத்தை அதிகரிக்கவே வெறுட்டென தலையை மீண்டும் அடுப்புக்கே திருப்பிக் கொண்டாள். சிரிப்பும் கும்மாளமுமாக இருந்த அவர்களின் வில்வாழ்க்கையில் தன் கொள்ளிக்கண்ணை போட்டது யார்? கூழோ கொஞ்சியோ குடித்துக்கொண்டு நன்றாய் வெளியில் வாசலில் போய் வந்து கொண்டு மானத்தோடு குடும்பம் நடத்தி வந்தவர்கள் மேல் திஷ்டி போட்டது யார்? நோய் வெந்துவிட்டது. இறக்கி சூடுதனி ஆற்றினாள். பால் கைவசம் இல்லாததால் சிறிது மோரும் உப்பும் கலந்து எடுத்துக்கொண்டு கணவன் அருகில் வந்தாள். எழுந்திருக்கோண்ணா, கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு படுத்துக்கோங்கோ. விஸ்வம் எழுந்து உட்கார்ந்தான். குழந்தையெல்லாம் சாப்பிட்டாலோ? நீ என்ன சாப்பிட்ட? வக்கீலாத்திலிருந்து கொண்டு வந்திருந்த பழையது இருந்தது. பசங்க அதை சாப்பிட்டுட்டு வாசல்ல விளையாடுறா. எனக்கு பசிக்கலன்னா. சரோஜாவாத்துல முறுக்கு சுத்த கூப்பிட்டு இருக்கா. போனேன்னா முறுக்க சுத்திட்டு அப்படியே 2 வாய் போட்டுண்டு வந்துடுவேன். நீங்க கஞ்சியை குடிங்கோ. கஞ்சியை குடித்து டம்ளரை மனைவியிடம் விஸ்வம் நீட்டிய போது அவன் கண்களில் இருந்து நீர் பெருகி கன்னத்தில் ஓடியது. என்னன்னா இது, சின்ன குழந்தையாட்டம்? கண்களை துடைத்த ராஜத்தின் கைகளை விஸ்வம் பிடித்து கொண்டு விசும்பினான். நான் கையாளாதவனா போயிட்டேன்டி ராஜம். நீயும் குழந்தைகளும் பிச்சைக்காரா மாதிரி யார் யார் ஆத்துலயோ சாப்பிடுற நிலைமை வந்துடுத்தேடி. என்னன்னா இது? எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய ஆம்பளை நீங்களே இப்படி வருத்தப்பட்டா இப்படி? கால் 2 இல்லாட்டாலும் புருஷனா நீங்க என்னோட மஞ்சளுக்கும் குங்குமத்துக்கும் குந்தகம் இல்லாம முழுசா இருக்கேளே, இது போதும்னா எனக்கு. அந்த அம்பாள் நம்மளை கைவிட மாட்டா, தைரியமா இருங்கோ. அம்பாளாவது கைவிடாமல் இருக்கிறதாவது? குடியே மூழ்கி போய் விட்டது. இனி எந்த தினசில் அம்பாள் வந்து கரை சேர்க்க போகிறாள்? மோகம் ஒன்றுமே இல்லை. ராஜத்துக்கு தன் நிலைமை நிதர்சனமாக தெரிந்ததுதான். நொந்து கிடக்கும் கணவனை தேற்ற ஏதாவது சொல்ல வேண்டாமா? சொல்கிறாள், அவ்வளவுதான். சின்ன வயசிலேயே தாய் தந்தை இழந்தவள் ராஜம். பந்துக்களின் அன்பை அவளுக்கு கொடுக்காத அம்பாள் தங்கமான குணத்தையும் பளிச்சென்று கண்ணில் நிற்கும் உருவத்தையும் கொடுத்திருந்தாள். அவளை 10 வயது வரைக்கும் வளர்த்து வந்த உறவுக்கார மாமி யாரோ சொல்லி யாரோ கைகாட்ட வந்த வரைக்கும் லாபம் என்று ராஜத்தை சுற்று வேலைக்கு ஒரு டாக்டர் வீட்டில் விட்டாள். டாக்டர் வீட்டு குழந்தைகள் பெரியவர்கள் ஏவும் வேலைகளை செய்ய தொடங்கி அந்த வீட்டின் தேர்ந்த சமையல்காரியாகவே ராஜம் மாறின போது அவளுக்கு வயது 19. டாக்டர் தம்பதி நல்லவர்கள். 9 வருடங்களாய் உண்மையாய் உழைத்த பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பது நம் கடமை என்று உணர்ந்து ராஜத்துக்கு மாப்பிள்ளை தேடினவர்கள் கண்களில் பிராமணால் காப்பி ஓட்டல் சொந்தக்காரர் வேதாச்சலம் விழுந்தார். வேதாச்சலத்துக்கு விஸ்வம் ஒரே பையன். SSLC பாஸ் பண்ணின பிறகு அப்பாவின் கடையிலேயே அவருக்கு உதவியாய் இருந்தான். வயது 22. விஸ்வத்துக்கும் ராஜத்துக்கும் சுபயோக சுபதினத்தில் கல்யாணம் நடந்தது. திருமணமான ஒரு சில நாட்களுக்குள் மாமனாரை புரிந்து கொண்டு விட்டாள் ராஜம். மனைவியை பறிகொடுத்த வேதாச்சலம்
வயது வந்த பிள்ளை இருந்ததால் இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கொள்ள தயங்குவதும், பொண்டாட்டி ஆசை இன்னும் மனசில் பூதமாய் உட்கார்ந்திருப்பதும் ராஜத்துக்கு புரிந்து போனது. காஃபி தண்ணீர் கொண்டு போனால் கையை தொட்டு வாங்குவார். விஸ்வம் அருகில் இல்லாத போது தலையை தடவுவார். மருதாணி பத்தி இருக்கான்னு பாக்குறேன் என்று உள்ளங்கையை பிரித்து தடவுவார். தலை வலிக்கிறது, அமுக்கி விடுமா என்று பணித்துவிட்டு இவள் குனிந்து அமுக்கும் போது மார்பகத்தை உற்று பார்ப்பார். இன்னும் சில்லறை சில்லறையாய் என்னென்னவோ. அப்பாவின் பாசமறியாத ராஜத்திற்கு வேதாச்சலம் இப்படி நடந்து கொள்வது முதலில் தப்பாய் தெரியவில்லை. ஆனால் வெகு விரைவிலேயே இது தகப்பன் பாசம் அல்ல, பெண்டாட்டிக்கு அலையும் ஆசை என்று புரிந்தபோது பயந்து போனாள் ராஜம். இதை எப்படி நிறுத்துவது? அப்பா உன்னண்ட எத்தனை அன்பு வச்சிருக்கா தெரியுமாடி? நேத்து ஹோட்டல்ல சாம்பு கிட்ட சொல்லிட்டு இருந்தார், பொண்ணு இல்லைங்கிற குறைய ராஜம் தீர்த்துட்டான்னு. கேட்கறச்ச எனக்கு எத்தனை சந்தோஷமா இருந்தது தெரியுமாடி என்றும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உனக்கு பூ வாங்கி தரணும்னு எனக்கு கூட ஞாபகம் இல்ல. அப்பாதான் ஹோட்டல்ல தூபம் காட்டி பூ போட்ட அப்புறம், இந்தாடா இதுல பாக்கி பூ இருக்கு, ராஜத்தண்ட கொண்டு போய் கொடு அப்படின்னும். ஒன்றுமே தெரியாமல் சந்தோஷிக்கும் ஆத்மாவிடம் என்னவென்று ராஜம் சொல்லுவாள்? வேதாச்சலமும் யமகாதகர்தான். தலைக்கு தைலம் தேய்க்கும்படியோ காலை அமுக்கும்படியோ மாட்டுப்பெண்ணிடம் பிள்ளைக்கு எதிரில் கேட்க மாட்டார். ஹோட்டலை அவனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு திட்டமிட்டு வீட்டுக்கு சுருக்க வரும் நாட்களில்தான் இந்த கூத்தெல்லாம். வேதாச்சலத்தின் உள்நோக்கம் புரிந்ததிலிருந்து அவர் தலையை தெருக்கோடியில் கண்டாலேயே பக்கத்து போர்ஷன் குழந்தைகளை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவாள் ராஜம். இல்லை என்றால் பறக்க பறக்க வாசல் கதவை பூட்டிக் கொண்டு கோயிலுக்கோ கடைக்கோ கிளம்புவாள். கூடுமான வரையில் தன்னால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாமல் போகக்கூடாது என்ற பைத்தியக்கார ஆசை அவளுள் இருந்ததாலேயே வாயை திறந்து புருஷனிடம் ஒன்றும் சொல்லாமல் இருந்ததோடு, கூடுமான வரையில் தன்னால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாமல் போகக்கூடாது என்ற பைத்தியக்கார ஆசை அவளுள் இருந்ததாலேயே வாயை திறந்து புருஷனிடம் ஒன்றும் சொல்லாமல் இருந்ததோடு, முடிந்த மட்டும் மாமனாரிடம் தனியாக அகப்பட்டு கொள்ளாமலும் இருந்தாள். எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படி கண்ணாமூச்சி ஆட முடியும்? ராஜத்துக்கு கல்யாணமாகி 8 மாசம் ஆனபோது வயிற்றில் தலைச்சன் பிள்ளைக்கு 6 மாசம். ஒரு நாள் ஹோட்டலுக்கு விஸ்வம் புறப்பட்டு போய்விட்டான். சித்த மயக்கமா இருக்கு, நான் அப்புறமா வரேன் என்று வேதாச்சலம் வீட்டில் தங்கிவிட்டார். கல்லாசாவியை மறந்து விட்டதால் 10 நிமிடத்தில் அதை எடுத்துச் செல்ல வீட்டுக்கு திரும்பி இருக்கிறான் விஸ்வம். ராஜம் குளித்து விட்டு வந்து சமையலறைக்குள் கதவை சாத்திக் கொண்டு புடவை உடுத்திக் கொள்வதையும் கதவு இடுக்கு வழியாக அப்பா அவளை ரசிப்பதையும் நின்று கவனித்து விட்டான் அவன். பிறகென்ன, விஸ்வம் ஒரு ஆண் பிள்ளை என்று தட்சணமே நிரூபித்து விட்டான். வாய் வார்த்தையாக ஒன்றுமே பேசவில்லை. எங்கு போனானோ, எப்படி சுற்றினானோ. அன்று மாலையே ஊருக்கு அந்த கோடியில் ஓர் அறையை வாடகைக்கு பேசிய பின் பெட்டி சாமான்களுடன் மனைவியை அழைத்துக் கொண்டு வெளியேறிவிட்டான். ஏண்டா என்று வேதாச்சலமும் கேட்கவில்லை, என்னன்னா என்று ராஜமும் வாயை திறக்கவில்லை. மூவருக்குமே காரணம் தெரிந்ததுதான். கையில் இருந்த பணத்தை கொண்டு அத்தியாவசியமான பொருட்களை விஸ்வம் வாங்கினான். அன்றாடம் ராஜம் உதவி செய்ய ஒரு டின் பட்டாணி சுண்டல், மசால் வடை, முறுக்கு தயாரித்து பீச்சில் விற்க ஆரம்பி. பண்டங்கள் ருசியாய் தரமாய் அமைந்ததால் வறுமை இல்லாமல் குடும்பத்தை ஓட்டும் அளவுக்கு வருமானம் வந்தது. பணத்தில் பெண்டாட்டியை விஸ்வம் புரள விடாவிட்டாலும் தன் அன்பால் அவளை தாங்கத்தான் செய்தான். லக்ஷ்மி பிறந்தாள். 2 வருடத்தில் வைதேகியும் சேர்ந்து கொண்டாள். காலம் இருக்கும் இருப்பில் இதற்கு மேல் வேண்டாம் என்று ராஜமும் விஸ்வமும் தீர்மானித்து புத்தியுடன் நடந்து கொண்டார்கள். கணவனுக்கு தேவையான உதவிகளை செய்தபின் எஞ்சி நின்ற பொழுதில் அப்பளம் வடகமிட்டு தன்னாலான அளவில் வருமானத்தை கூட்டினாள் ராஜம். கடன் இல்லாமல் யார் தயவையும் எதிர்பார்க்காமல் ஏதோ திருப்தியாய் வாழ்ந்து வந்தவர்களின் நிம்மதி சென்ற வருஷம் ஒரு அடைமழை பெய்த நாளில் பறிக்கப்பட்டது. பதார்த்தங்களை மழையின் காரணமாக விற்க முடியாமல் போனதால் இரவு வெகுநேரம் பீச்சில் சுற்றி அலைந்த விஸ்வம் கிழித்த வரைக்கும் போதுமென்று தீர்மானித்து வீட்டை நோக்கி நடக்க எண்ணி சாலையை கடந்திருக்கிறான். பிசகாய் வந்த காரை அவன் கவனிக்கவில்லை. இருளில் மழையில் 2 தகர டின்களை தூக்கி கொண்டு சாலையை கடக்கும் விஸ்வத்தை வண்டியோட்டியும் பார்க்கவில்லை. செமை அடி. மழையை தனக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு கார்காரன் நிற்காமல் ஓடிவிட்டான். விஸ்வத்தின் 2 கால்களும் தொடைக்கு கீழ் அறுபட்டு போயின. வலது கையில் 3 இடங்களில் எலும்பு முறிவு. 6 மாதங்கள் பொது மருத்துவமனையில் கிடந்தான் விஸ்வம். ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் நடையாய் நடந்து
ஓய்ந்து தேய்ந்து போனாள் ராஜம். பிள்ளைக்கு அடிபட்ட விவரம் கேட்டு ஓடி வந்தார் வேதாச்சலம். அழுதார், புலம்பினார், பண உதவி செய்ய முன்வந்தார். முதல் மாசம் அப்பாவிடம் முகம் கொடுத்து பேசாமல் வீம்பாய் இருந்தான் விஸ்வம். ஆனால் இந்த வைராக்கியமும் பிடிவாதமும் எத்தனை நாளைக்கு? கஷ்டத்திலும் வறுமையிலும் புரண்டு மாசங்களை கடத்தின போது வேண்டாம் என்று உதவியை ஒதுக்க தனக்கு யோகியதை இல்லை என்று பூரணமாய் உணர்ந்து அப்பாவின் கரிசனத்தையும் அன்பையும் பண உதவியையும் வாய் திறக்காமல் ஏற்றுக்கொண்டான் விஸ்வம். ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் ஒன்றுக்கும் உபயோகமில்லாத விஸ்வத்தையும் 2 வயது லட்சுமி வைதேகியையும் காப்பாற்றி குடும்பத்தை நடத்துவதற்குள் ராஜத்தின் மொழி பிதுங்கித்தான் போயிற்று. என்னத்துக்காக இங்க கிடந்து ஒரு வாய் சோத்து அங்க வந்து எங்கூட இருக்கப்படாதா? நான் சம்பாதிச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் யாருக்கு? இது என்ன வைராக்கியம்? இவர்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வெளிப்படையாய் தைரியமாய் வேதாச்சலம் பேச முற்பட்டார். சரோஜா வீட்டில் முறுக்கு சுற்றிவிட்டு களைத்துப்போய் அன்று ராஜம் வீடு திரும்பின போது வேதாச்சலம் அங்கு இருந்தார். விஸ்வத்தின் தலைமாட்டில் 6 ஆரஞ்சு பழங்கள், 2 ஆப்பிள், ஒரு ஹார்லிக்ஸ், குழந்தைகள் கையில் பிஸ்கட் பொட்டலங்கள். அவர் புறப்பட்டு போன பிறகு மூட்டு வலியை பார்த்து கொண்டு வெகுநேரம் படுத்திருந்த விஸ்வம் மெல்ல சொன்னான், 1000 இருந்தாலும் அவர் என்ன பெத்தவர். என் கஷ்டம் தாங்காம உருகி போறார். வயசான காலத்துல அவர்கிட்ட இருக்கிறது தான் நியாயம்னு தோன்றது. அவர் நம்ம கிட்ட சண்டை போட்டாரா இல்ல வீட்டை விட்டு துரத்தினாரா? என்னத்துக்காக நமக்கு இந்த வீம்பு? நான் இப்படி ஆனப்புறம் அவரோட சேர்ந்து இருக்கிறது தான் நமக்கு சௌகரியம். அப்பா அழுது மனசு சங்கடப்படுறது எனக்கு தாங்கல. நாளைக்கு வண்டியோட வரேன்னார். நான் யோசிச்சு பார்த்து சரின்னுட்டேன். என்ன ராஜம்? பொண்டாட்டி ஒருவேளை சோறு கூட சரியாக உண்ணாமல் அல்லாடுவது தன் மனசை உறுத்தினதாலும் வாய்க்கு ருசியாய் பதார்த்தங்களும் சௌக்கியமாய் படுக்க இடமும் தனக்கு தேவைப்படுவதை உணர்ந்து விட்டதாலுமே விஸ்வம் இந்த முடிவுக்கு வந்திருப்பதை ராஜம் புரிந்து கொண்டதால் பேசாமல் இருந்தாள். மறுநாள் பழையபடி மாமனார் வீட்டோடு குடிபோயாகிவிட்டது. வருஷங்கள் ஆனதோ இல்லை தனக்கும் குழந்தைகள் பிறந்து உடம்பு தேய்ந்து போனதாலோ இல்லை பிள்ளை இப்படி ஆகிவிட்டானே என்று இடிந்து போனதாலோ தெரியவில்லை. வேதாச்சலம் முதலில் சில நாட்களுக்கு அவருண்டு அவர் வேலையுண்டு என்று தன் வழிக்கு வராமல் இருந்தபோது ராஜம் மகிழ்ந்துதான் போனாள். ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே பழைய குணங்களான தொடுவது, தடவுவது, கள்ளத்தனமாய் பார்ப்பது எல்லாம் தலையெடுக்கவும் அவள் இருதலை கொள்ளி எறும்பானாள். நிம்மதியாய் இருக்கும் கணவனிடம் எதுவும் சொல்லவும் பயம். ராஜம் வாயை மூடிக்கொண்டு இருக்க இருக்க வேதாச்சலத்தின் ஆசை கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அன்று வெள்ளிக்கிழமை விடியற்காலை எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு சுவாமியிடம் கண்மூடி நின்றபோது பின்னால் அரவம் கேட்டு திரும்பினாள் ராஜம். வேதாச்சலம் கையில் பூப்பந்தோடு நின்றிருந்தார். அவள் கைகளில் அதை கொடுத்து அவள் வாங்க முயன்ற சமயத்தில் இறுக அணைத்து வாயில் முத்தமிட்டதும் ராஜம் பதறிப்போனாள். நீங்க என் தோப்பனாருக்கு சமம், வேண்டாம்பா வேண்டாம்பா என்று தவித்து புலம்பி தன்னை விடுவித்துக் கொண்டு சமையல் கட்டுக்கு ஓட்டமாய் ஓடிப்போனாள். அன்று மதியம் கணவனை உட்கார வைத்து அவன் மார்பில் தலையை சாய்த்து கொண்டு, நாம பழையபடி தனியா போயிடலாம்னா, இந்த ஆத்துல இருக்க எனக்கு பயமா இருக்கு, காரணத்தை கேட்காதீங்கோ, நாம போயிடலாம்னா என்று ராஜம் அழுதாள். பதறும் மனைவியை கண்களை இடுக்கி பார்த்தான் விஸ்வம். தலைமுடியை கோதவில்லை, கண்களை துடைக்கவில்லை, இதமாய் 2 வார்த்தைகள் சொல்லவில்லை. ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாய் பல நிமிஷங்களுக்கு இருந்துவிட்டு பிறகு பேசினான் விஸ்வம். இப்ப என்ன நடந்துடுத்துன்னு நீ அழுது அமர்க்கலாம் பண்றேடி? நான் தான் ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா ஆயிட்டேன். நம்ம குடும்பத்தை காப்பாத்துறது, ஆணுக்கு ஆணா நின்னு காப்பாத்துறது அப்பா தானே, அவரும் மனுஷர் தானே. அவர் இஷ்டப்படி நடந்துண்டா நீ என்ன தேஞ்சா போயிடுவ? தணலை வாரி கொட்டின தினிசில் கணவன் பேசின உடனே தடக்கென்று தலையை தூக்கி அவனை பார்த்தாள் ராஜம். சௌக்கியமான சாப்பாடு, வசதியான வாழ்க்கை இன்றைக்கு விஸ்வத்துக்கு ரொம்ப அவசியம். அவற்றை இனி எத்தனை உழைத்தும் அவனாலோ அவளாலோ கனவில் கூட அடைய முடியாது என்பதை அவன் நிதர்சனமாய் உணர்ந்து விட்டதால் சூன்யமான பார்வையுடன் பேசிவிட்டு மீண்டும் ஆயாசத்துடன் படுக்கையில் சாய்ந்தபோது ராஜம் வாய் வார்த்தையாய் பதிலேதும் பேசவில்லை. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் கட்டிய புடவை தலைப்பால் கழுத்தை சுருக்கிட்டு கொண்டு ராஜம் செத்து போனாள். சிவசங்கரி அவர்கள் எழுதிய வெள்ளிக்கிழமை ராத்திரி அவள் செத்து போனாள் சிறுகதை முற்றும்.
இந்த கதை 1978 வெளியானது. நன்றி, வணக்கம்.